Hi, I'm Dr. Priya Kalyani and welcome to my page where we will be talking about all things women's health from adolescence to menopause. Today's topic is a very important topic and the need of the hour because as you all know, India has become the diabetic capital of the world and correspondingly even in pregnancy we are seeing a lot of diabetes complicating pregnancy. Pregnant இருக்கும்போது சுகர் வரதுங்கிறது ரெண்டு டைப்புங்க. ஒன்று ப்ரீ எக்ஸிஸ்டிங் டயபெட்டிஸாக இருக்கலாம். தட் இஸ் அவங்களுக்கு சுகர் இருக்கிறத அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அண்ட் ஸோ டயபெட்டிஸுங்கிற பிரச்சனை இருக்கவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறது. தட் இஸ் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னன்சி. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன, உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலில் இருக்கும்போது தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணுங்கிறது இஸ் த சிங்கிள் இம்பார்ட்டண்ட் திங் யூ ஷுட் பி டூயிங் ஃபார் அ ஹெல்த்தி ப்ரெக்னன்சி. ஸோ சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளுமே பாதிக்கும். சுகர் ஹையாக இருக்கும் போது நீங்கள் கன்சீவ் ஆனீங்கன்னா உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ரிஸ்க்கும் அதிகமாகும். ஆஸ் வெல் அஸ் உண்டான குழந்தைக்கு அனாமிலிஸ் ஆர் உருவமைப்பில் பிரச்சனைகள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் கூடும். ஸோ சுகர் இருக்கவங்க ப்ளீஸ் மீட் யோர் டயபெட்டாலஜிஸ்ட். சுகரை மெடிக்கேஷன் மூலியமாகவோ இல்லை இஃப் நெசசரி ஈவன் இன்சுலின் மூலியமாகவோ கண்ட்ரோல் பண்ணிட்டு சுகர் கண்ட்ரோலில் இருக்கும் போது தான் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணணும். ரெண்டாவது டைப் என்னன்னா, ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு முன்னாடி சுகர் இருக்கிறதே தெரியாது, பட் புதுசாக இன் ப்ரெக்னன்சி சில பேருக்கு சுகர் உண்டாகிறது அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் ஆர் ப்ரெக்னன்சியில் வரக்கூடிய டயபெட்டிஸ். ஸோ முதல்ல 3 மாதத்தில் சுகர் லெவல்ஸ் நார்மலாக இருந்தாலும் பேபி வளர அதோட கூட சேர்ந்து சில ஹார்மோன் செக்ரீஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு 5 இல்லை 6 மாதத்தில் சுகர் ரிப்பீட் பண்ணும்போது கூடுதலாக காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இது ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன் ப்ரெக்னன்சி. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே அந்த ப்ரீடிஸ்பொசிஷன் டு டெவலப் டயபெட்டிஸ் இருந்தால் pregnancy challenges you. It is like a stress test where உங்களுக்கு சுகர் வரப்போதா இல்லையா பிற்காலத்தில் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஸ்ட்ன்னு தான் சொல்வேன். Why does gestational diabetes matter? It matters a lot because actually gestational diabetes is often called the mother of all non-communicable diseases. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கிற ஒரு அம்மா வயிற்றில் வளர்கிற கரு இஸ் ஆல்ரெடி சேலஞ்ச். அவங்க மதருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்டு அவங்களோட இன்சுலின் செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஹைப்பர் இன்சுலினீமியா ஸ்டார்ட்ஸ் ஈவன் இந்த ஃபீட்டல் பீரியடுங்கும் போது இந்த குழந்தை வளர்ந்து பிற்காலத்தில் அவங்களுக்கு நிறைய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், இட் கேன் பி ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் அஸ் வெல் அஸ் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ் கூடுதலாக வரதுக்கான ரிஸ்க்கும் கூடும். தட் இஸ் வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் ஆல் ப்ரெக்னென்ட் மதர்ஸ் டு மேக் ஷுவர் ஆல் த்ரூ யர் ப்ரெக்னன்சி அண்ட் டெலிவரி சுகர் லெவல்ஸ் ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கணும். ஸ்ட்ரிக்ட் டார்கெட் வேல்யூஸ் வச்சுட்டு அதுக்கு கீழே தான் நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கும்போது there are many risk factors both for the mother and the baby. மதருக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ், பேபி ரொம்ப வெயிட் கூடுதலாக ஆகிறது as well as உங்களுக்கு சிசேரியன் டெலிவரிக்கான சான்சஸ் இதனால இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பேபியோட வெயிட் கேன் பி அட் போத் எண்ட்ஸ் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம். சில பேரில் இன்ட்ராயூட்ரைன் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன்னால ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. On the other hand, macroscomia or on the upper side, ஸோ உங்களுக்கு நிறைய பிக் சைஸ் பேபிஸ் ஆஃப் 4 kg அண்ட் above இருக்கிறது மேக்ரோசோமியான்னு சொல்லுவோம். ஸோ லார்ஜர் சைஸ் பேபிஸ்க்கான இன்சிடென்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டயபெட்டிஸ் இருந்தாலே ஆபத்தா? டயபெட்டிஸ் முன்னாடியே இருந்தாலும் சரி, ப்ரெக்னன்சியில் புதுசாக வந்தாலும் சரி, அது கண்ட்ரோலில் இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். Whether it is with diet, exercise or with the use of medications, it is very important to keep your sugar levels under normal ranges. அப்போ தான் குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டமும் நல்லா இருக்கும் அண்ட் குழந்தையோட க்ரோத்தும் ஆப்டிமலாக இருக்கும். ஸோ இந்த சுகர் எப்படி மானிட்டர் பண்ணணும்? உங்களுக்கு யூஸ்வலி ஒவ்வொரு வாட்டியும் நம்மளோட பிளட் சாம்பிள் வெயினை குத்தி எடுக்க முடியாதுங்கிறதுனால ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ஆர் டயபெட்டிஸ் இன் ப்ரெக்னன்சி இருந்துச்சுன்னா அப்போது உங்கள் டாக்டர் உங்களை செல்ஃப் மானிட்டரிங் ஆஃப் பிளட் குளுக்கோஸ் நீங்களே குளுக்கோமீட்டர் வச்சு செக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ரஃப்லி அபவுட் ஒன்ஸ் இன் 2 to 3 days 1 வேல்யூ எடுக்க சொல்வோம். ஃபாஸ்டிங் வேல்யூ வெறும் வயிற்றில் எடுத்தீங்கன்னா இட் ஷுட் பி less than 95. சாப்பிட்ட பிறகு 1 hour கழிச்சு எடுத்தீங்கன்னா it should be less than 140. 2 hours கழிச்சு எடுத்தோம்னா less than 120. See, these are our target goals for pregnancy and our blood sugar values should be maintained within this limit. Management or treatment of diabetes in pregnancy என்ன?
It is first your doctor may start you with strict diet modifications or medical nutritional therapy. ஸோ என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது எந்த டைம் இன்டர்வெல்ல சாப்பிடணும் இதில் தான் உங்களுக்கு நியூட்ரிஷனிஸ்ட்டை பார்க்க சொல்லி அவங்க கைடன்ஸோட டயட்ரி மெஷர்ஸ் அடாப்ட் பண்ண சொல்லுவாங்க. And அவசியம் exercise is going to be beneficial. At least brisk walking 30 to 45 minutes a day is going to be helpful. But diet and exerciseல உங்கள் sugar levels இந்த டார்கெட் ரேஞ்சுக்குள்ளே வரலன்னா definitely it is necessary to start medication, and often this medication in pregnancy is going to be insulin. Insulin does not cross the placental barrier, so உங்களுக்கு baby affect பண்ணாது. And sugar values மேலே கீழே போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி it is easy to titrate the dose up or down. So insulin போட்டாலே லைஃப் லாங் உங்களுக்கு insulin தேவைப்படுமா? டெஃபினட்டாக கிடையாது. Especially in most pregnancies where it is gestational diabetes and not pre-existing diabetes, insulin is not going to be required post-delivery. Sugar இருந்தாலே delivery cesarean section தானா, நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதா? This is an important concern for all mothers to be. So sugar இருந்தாலே it is not a direct indication for C-section in any manner. But as we already said, the risk of babies being larger sized, more than 4 kg increase ஆகும்போது இதனாலே உங்களுக்கு சம்டைம்ஸ் சிசேரியன் செக்ஷனுக்கான ரிஸ்க் கூடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. பட் பை நோ மீன்ஸ் இஸ் இட் அன் எலெக்டிவ் சி செக்ஷன். ஸோ யூஸ்வலி உங்களுக்கு டயட்லேயே நல்ல கண்ட்ரோல் இருக்குது, சுகர் குட் கண்ட்ரோல் ஆல் த்ரூ யர் ப்ரெக்னன்சி, பேபிஸ் ஆவரேஜ் சைஸ்னால் உங்களுக்கு டியூ டேட் வரைக்கும் வெயிட் பண்ணி அப்படியும் பெயின் வரலைன்னா இண்டக்ஷன் ஆஃப் லேபர் வில் பி ட்ரைட். மெடிகேஷன் லைக் இன்சுலின் இஸ் ரிக்வயர்ட் டு கண்ட்ரோல் யுவர் சுகர்ஸ் அப்படின்னு இருந்தால் we wait till 38 weeks and then plan for induction of labor, because waiting beyond that may increase the risk of perinatal complications and stillbirth in the baby. Last but not the least, delivery ஆயாச்சு, அப்போ எல்லாத்தையும் விட்டுடலாமா, ப்ரெக்னன்சியில் தானே இந்த சுகர் வந்துச்சு, அப்போ டெலிவரிக்கு அப்புறம் முக்கால்வாசி சரியாக போயிருக்கும் அப்படின்னு we should not make an assumption. Yes, most mothers who develop gestational diabetes in pregnancy, டெலிவரிக்கு அப்புறம் அவங்க சுகர் லெவல்ஸ் நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பட் திஸ் ஷுட் பி செக்ட். எப்படி செக் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் விசிட் நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டை 45 டேஸில் போய் பார்க்கும் போது யூ ஷுட் ரிப்பீட் யுவர் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அகென் அண்ட் கோ வித் த வேல்யூஸ். அதில் தான் உங்களுக்கு சுகர் லெவல்ஸ் பேக் டு நார்மல் வந்துருச்சா ஆர் ரேஸ்டாக தான் இருக்கா, அந்த டெண்டன்சி டயபெட்டிக் டெண்டன்சி உங்களுக்கு கண்டினியூ ஆகுதான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு அப்போ நார்மலாக இருந்தாலும் ஒன்ஸ் இன் அ இயர் மேக் ஷுவர் டு மானிட்டர் யுவர் சுகர் லெவல்ஸ். Pregnancy, I already said, is a stress test. So, உங்களுக்கு pregnancyல sugar வந்திருந்தால் it places you at higher risk for developing diabetes in later life. So, do a yearly check. Make sure you adopt healthy lifestyle practices like good healthy eating habits and regular exercise to maintain your body weight, so that you can definitely decrease your chances of getting diabetes at a later stage.